எண்ணிக்கை என்பது மக்களுடைய பிரச்சனை இல்லேன்னு அறிக்கை கொடுத்து தற்கூரிய எங்கேயாவது பாத்தீங்களா? விஜய்க்காக அவருடைய கட்சி சார்பாக ட்விட்டர்ல பேச வர தாவேகா கட்சிக்காரங்க எல்லாமே தற்கொலை. இஸ்லாமியர்களுடைய வீட புல்டோசர் வச்சு இடிக்கிற பிஜேபி, புர்ஹா போட்டுட்டு போனா பின்னாடியே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துற பிஜேபி, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்களை அடிச்சு கொள்ளக்கூடிய பிஜேபி, சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் போக கூடாதுன்னு போராட்டம் பண்ண பிஜேபி, விஜய் கட்சி ஆதரவாளர்கள், அதாவது அனில் குட்டீஸ், தற்கொலை குட்டீஸ் என்ன பண்ணாங்கன்னா, எங்க விஜய் எங்க அப்படி சொன்னாரு, அவர் சொன்ன அர்த்தம் வேற, இப்படி அப்படின்னு எல்லாம் சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அட தாவேகா தற்கொலைகளே, அததான் நாம சொல்றோம். என்னைக்குமே எண்ணிக்கை அப்படிங்கறது சிக்கல் தான். பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறதுக்காகவே பிஜேபி இப்படி ஜனநாயக விரோத சட்டங்களை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறது தவறு. மக்களவை எண்ணிக்கை குறைவு அப்படிங்கறது மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு விஜய் அறிக்கை கொடுத்தா தற்கொலைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அதிக எண்ணிக்கை இருக்கிறதுனால அவங்க அப்படி பண்றாங்க, நம்மளுக்கு என்னைக்குமே குறைவான எண்ணிக்கை தான் இருக்கும், அப்ப இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதான் பேசணும். கேட்க முட்டாள்தனமா சிரிக்கிறாங்க விஜயோட அந்த தாவேகா தற்கொலை. தமிழ்நாடு ஒட்டுமொத்த குரலாக நீட் தேர்வு வேண்டாம்னு நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவர் நிராகரிக்கிறார்னா ஒரு மாநிலத்திற்கு இந்த நாட்டில் என்ன மதிப்பு இருக்கிறது? திமுக தான் தூக்கி கொடுத்துச்சு, திமுக தான் தூக்கி கொடுத்துச்சுன்னு சொல்லக்கூடிய தற்கொலைகளுக்கு மண்டையில நறுக்குன்னு கொட்டுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். வணக்கம். அதாவது ரீசெண்டா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் மட்டும் தான் தற்கொலை அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா விஜய்க்காக அவருடைய கட்சி சார்பாக ட்விட்டர்ல பேச வர தாவேகா கட்சிக்காரங்க எல்லாமே தற்கொலை அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு வேதனையான உண்மை. என்னன்னு கேக்குறீங்களா? வக்பு மசோதா இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்துல பாஸ் ஆயிருக்கு. வக்பு திருத்த மசோதா 2024 அப்படின்னு. இந்த மசோதா வரும்பொழுதே இந்திய கூட்டணிகள் எல்லாமே எதிர்த்திருந்தாங்க. இல்ல, இது இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிப்பதற்காகவும் இஸ்லாமியனுடைய வழிபாட்டு தலங்களுக்கு கொடுக்கப்பட்ட, தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களை, சொத்துக்களை அபகரித்து அவர்களை மதிப்பற்றவர்களாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கு அப்படின்னு எல்லாருமே எதிர்த்த பொழுது அது ஜாயிண்ட் பார்லி கமிட்டிக்கு போச்சு. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில இந்திய கூட்டணி கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் எல்லாவற்றையுமே பிஜேபி அரசு நிராகரிச்சிச்சு. ஆனா பிஜேபி கூட்டணி கட்சிக்காரர்கள் கொடுத்த திருத்தங்கள் அப்படிங்கறது வக்பு மசோதால அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ஜனநாயகத்திற்கு எதிராக ஜனநாயகத்தம், அதாவது இந்தியாவில ஜனநாயகம் பூத்து குலுங்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி எதிர்கட்சிகளுடைய திருத்தங்களை எல்லாம் ஏத்துக்காம அப்படியே நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து வச்சது பிஜேபி. நாடாளுமன்றத்துல, அதாவது மக்களவையில எதிர்கட்சிகள், இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாமே பிஜேபியினுடைய இந்த மசோதாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருட்டுத்தனம் என்ன அப்படிங்கறத அம்பலப்படுத்துச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஒரு பண சொத்துக்கு ஒரு சொத்து பதம் இல்லையா, நாங்க இஸ்லாமியர்கள் மீது ரொம்ப அக்கறையோட தான் இந்த மசோதா பில் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பிஜேபி சொல்லிச்சு. எந்த பிஜேபி? இஸ்லாமியர்களுடைய வீட புல்டோசர் வச்சு இடிக்கிற பிஜேபி, புர்ஹா போட்டுட்டு போனா பின்னாடியே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துற பிஜேபி, இஸ்லாமியர்களை வழியில பார்த்தாலே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அடிச்சு கொள்ற பிஜேபி. சரிங்களா? புர்ஹா போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்களை அடிச்சு கொள்ளக்கூடிய பிஜேபி, இஸ்லாமியர்கள் மேல ரொம்ப அக்கறையோட வக்பு மசோதாவை எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல இஸ்லாமிய பெண்களின் உரிமைக்காக தான் நாங்க இந்த மசோதாவை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் போக கூடாதுன்னு போராட்டம் பண்ண பிஜேபி இஸ்லாமிய பெண்கள் மீது எவ்வளோ அக்கறையா வக்பு திருத்த மசோதாவை எடுத்துட்டு வந்திருக்கு. இதையெல்லாம் நாங்க நம்பணும். இப்படி நாடாளுமன்றத்துல பல பொய்களை சொல்லிதான் வக்பு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களவையில ஆதரவாக 288 எதிராக 232 வாக்குகளும் இருக்கு. மாநிலங்களவையில இந்த பில்லுக்கு ஆதரவாக 128 எதிராக 95. இப்போ விஜய் கட்சியில இருக்கக்கூடிய தற்கொலைகளை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு விவரங்கள் வந்ததுக்கு பிறகு நான் ஒரு ட்வீட் போடுறேன். அதாவது எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியம். எண்ணிக்கை என்பது மக்களுடைய பிரச்சனை இல்லேன்னு அறிக்கை கொடுத்து தற்கொலை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதாவது டீலிமிட்டேஷன், மக்களவையில் மாநிலங்களுக்கான இடங்கள் அப்படிங்கறது இப்ப மறுவரை செய்ய போறாங்க இல்லையா, டீலிமிட்டேஷன் அப்படிங்கறது 2026 பிறகு அதை தென் மாநிலங்கள் உட்பட வட மாநிலங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களும் தென் மாநிலங்களும் சேர்ந்து எதிர்த்து வந்துறாங்க. ஏன்னா எங்களுக்கான இடங்கள் அப்படிங்கறது ஏற்கனவே மக்களவையில
சரியானதாக இல்ல. இதுல நீங்க திரும்ப 2026க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பண்ணினீங்க அப்படின்னா தென் மாநிலங்கள் இன்னுமே பாதிக்கப்படும். அதனால இருக்கிற நிலையே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் எல்லாம் நடத்தினாங்க இல்லையா? அது தொடர்பாக விஜய் அறிக்கை விடும்பொழுது அந்த அறிக்கை 2 பக்கம் அறிக்கை அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஓகே 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 அப்படின்னு வரும்போது கடைசி பேராவை பார்த்தோன்னா உலகமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? மக்களவை தொகுதியில் எண்ணிக்கை பற்றாக்குறை என்பது மக்களுடைய பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. இப்ப விஜய தற்கொலைன்னு சொல்லாம வேற என்னத்த சொல்ல முடியும்? அப்ப வக்ஃப் மசோதா நிறைவேறணும்னு எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியம். எண்ணிக்கை மக்களுடைய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன தற்கொலை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு விஜய் கட்சி ஆதரவாளர்கள், அதாவது அனில் குட்டீஸ், தற்கொலை குட்டீஸ் என்ன பண்ணாங்கன்னா, எங்க விஜய் எங்க அப்படி சொன்னாரு, அவர் சொன்ன அர்த்தம் வேற இப்படி அப்படின்னு எல்லாம் சீன் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கான், அதனால இந்த மக்களவை எண்ணிக்கை பிரச்சனை அப்படிங்கறது இப்போதைக்கு பிரச்சனை இல்லையா? ஐயோ, மக்களவையில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தென் மாநிலங்களுக்கு குறைவாக இருக்குது, அது என்னைக்குமே சிக்கல் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு வேற வேற பிரச்சனை இருக்கும், இது பிரச்சனை இல்லையா? முட்டாள் தற்குறிகள், தாவேகா தற்குறிகளே. இப்போ இது மக்களினுடைய பிரச்சனை தானே. இந்த வக்ஃப் மசோதா நிறைவேறியது அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கான பிரச்சனை தானே. அவர்களுடைய சொத்துக்களை பறிச்சு அவர்களை மதிப்பற்றவர்களாக ஆக்கணும். அதனுடைய நிலங்களை, அதாவது வக்ஃபுக்கு நிறைய சொத்துகள் இருக்கு, அதை புடிங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக ஒத்த காலில் நின்று இப்படி இஸ்லாமிய விரோதத்தை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷத்தை கக்குகிற ஒரு கும்பல் இப்படி ஒரு மசோதா எடுத்துட்டு வந்திருக்கு. மக்களவையில் எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னைக்குமே பிரச்சனை அப்படின்னு சொன்னா விஜய் எங்க அப்படி சொன்னாரு? விஜய் என்ன இப்படி சொன்னாரு? அதோட ரொம்ப பியூட்டி பாருங்க. அதாவது மக்களவையில 800 சீட் இருந்து பிஜேபிக்கு 500 சீட் இருந்தாலும் அவங்க கொண்டு வர மசோதா தான் வின் பண்ண போகுது. எப்போதும் போல நம்மளுக்கு எண்ணிக்கை குறைவு தானே, இது கூட உங்களுக்கு தெரியாதான் கேட்க ட்வீட் போட்டு சிரிக்கிறாங்க. அட தாவேக்கா தற்கொலைகளே, அததான் நாம சொல்றோம். என்னைக்குமே எண்ணிக்கை அப்படிங்கிறது சிக்கல் தான். பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே பிஜேபி இப்படி ஜனநாயக விரோத சட்டங்களை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது தவறு. அதை நம்ம என்னைக்குமே எதிர்க்க முடியாத நிலை தான் தென் மாநிலங்களுக்கு இருக்கு. ஏன்னா தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. அப்ப என்னைக்குமே எண்ணிக்கைங்கிறது நம்மளுக்கு குறைவாகவே இருக்கும், வட மாநிலங்களுக்கு அதிகமாவே ஆகிட்டு இருக்கும். எண்ணிக்கைங்கிறது எப்போதுமே சிக்கலா இருக்கு. அதனால இதே நிலை தொடரணும். இன்னொன்னு, மக்களவையில் இந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது குறைவா இருக்கிறதுக்கு வேற ஒரு கால்குலேஷன் கொண்டு வரணும். இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப மக்களவை எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறது மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு விஜய் அறிக்கை கொடுத்தா தற்கொலைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு எண்ணிக்கை பிஜேபிக்கு அதிகமா இருக்கிறதுனால எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் பாஸ் ஆகும் அப்படி கெக்கன்னு சிரிக்கிறீங்களா? அதானே சொல்றோம். முட்டாள். அதிக எண்ணிக்கை இருக்கிறதுனால அவங்க அப்படி பண்றாங்க, நம்மளுக்கு எண்ணிக்கையுமே குறைவான எண்ணிக்கை தான் இருக்கும். அப்ப இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதான் பேசணும். கெக்கன்னு முட்டாள்தனமா சிரிக்கிறாங்க விஜயோட அந்த தாவேக்கா தற்கொலைகள். எண்ணிக்கை மக்களவையில் தென் மாநிலங்களுக்கு, அதாவது தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கான எண்ணிக்கைங்கிறது குறைவாதான் இருக்கு. அது மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கப்படுமானால் நமக்கு என்னைக்குமே அது சிக்கல் தான். வேற என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கு? அப்ப கால்குலேஷன் மெத்தட மாத்தணும். வைடேஜ் சிஸ்டம் கொண்டு வரலாமா? அதை பரிசீலனை பண்ணணும். அதை பற்றி வல்லுநர்கள் குழு அமைத்து ஆராய்ச்சி பண்ணணும். சரி, இருக்கிறதுலே இன்னும் பெஸ்ட் தீர்வா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஜனநாயக விரோத மசோதாக்களை எடுத்துக்கொண்டு வருவது ஒன்றிய அரசினுடைய வேலை கிடையாது. அப்போ அதிகாரத்தை ஒன்றியத்துல குவிச்சு வச்சுக்கிட்டு மாநில உரிமையில மூக்கு நுழைக்கிறது அப்படிங்கிறது தவறு. அப்போ ஒன்றிய அரசு எப்போதுமே இந்தியாவிற்கு அந்த பாதுகாப்பு ஆகட்டும், வெளியுறவுத்துறை ஆகட்டும், நோட்டு பிரிண்ட் பண்றதாகட்டும், இப்படி முக்கியமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துட்டாலே இந்த பிரச்சனைங்கிறது என்னைக்குமே வராது. இன்னைக்கு ஒரு வைட்டேஜ் சிஸ்டம், அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் போடலாம். பட் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஒன்றியத்தினுடைய அதிகார குறைப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதை இந்த விஜய் கட்சியினுடைய தாவேக்கா தற்கொலைகளுக்கு தெரியாம கெக்கபெக்கன்னு ட்வீட் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷோ, என்ன பண்றது? இப்போ நான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் வக்ஃப் மசோதாக்கு எதிராக தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. அப்போ சட்டமன்றத்துல பாஜகவை தவிர மீதி எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? கொடுத்துட்டு அதிமுக காரன் வெளியில பேசுறான், மதத்தின் அடிப்படையிலையும் மொழியின் அடிப்படையிலையும் திமுக தேவையில்லாத பிரச்சனையை இப்படி பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த வக்ஃப் மசோதா அப்படி என்ன உடனே பிரச்சனையை கிளப்பிருச்சு? ஏன் இவங்க நீதிமன்றத்துக்கு போகல? இதை சாக்கா வச்சுக்கிட்டு திமுக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படின்னு பேசியிருக்காங்க. அதிமுக அடுத்தது ஒரு மூடர் கூடம் இல்லையா? வைத்தியம் மாதிரி இருக்கு. உள்ள நீ ஆதரவு கொடுத்து வெளியில திமுக இப்படி டிராமா போடுது அப்படின்னா, ஏது நீ உள்ளே கேட்டிருக்க வேண்டியதான் முதலமைச்சர் சரியா பதில் கொடுத்துருப்பாருல்ல உனக்கு? பைத்தியங்களா இவங்க?
ஒரு மசோதாவை அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதை எதிர்த்து நம்ம இப்ப தீர்மானம் போட்டிருக்கோம். அது நிறைவேறிய பிறகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுவோம். அதிமுக முட்டாள் கூட என்ன கேக்குறோம், அதுக்கு முன்னாடியே ஏன் நீங்க இதையே போய் எதிர்த்து இப்ப உடனே போய் நீங்க கேஸ் போடலன்னு கேக்குறாங்க. ஐயோ ஐயோ, இதுல வேற வக்பு மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக கருப்பு பேட்ச் அணிஞ்சு எல்லாரும் சட்டமன்றத்துக்கு வரும்போது அதிமுக காரங்க அணிய மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? ஐயோ, ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இப்பொழுது திமுக ஆட்சியில் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தால் இப்ப இந்த வக்பு மசோதாக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்குமா? உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுமா? மோடிஜி எந்த சட்டத்தெல்லாம் எந்த மசோதாவெல்லாம் நீட்டுறாரோ அதுல கண்ண மூடிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்க கூட்டம் தானே அதிமுக கூட்டம். அப்போ ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கும் பொழுது தொலைநோக்கு பார்வையோட நமக்கு மட்டும் நல்லது நடந்தா போறாது, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாநிலத்திற்கும் நல்லது நடக்கணும், ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஓட்டு போடணும். இப்ப இன்னொரு விஷயம், நீட் மசோதா பிளஸ் இந்த கச்சத்தீவு இஷ்யூ அப்படிங்கறது மறுபடியுமே ஸ்டார்ட் ஆச்சு. நீட் மசோதாவை நம்ம நிறைவேற்றி அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கூட நிறைவேற்றி அனுப்பப்பட்டது இல்லையா, அதை ஆளுநர் பல மாதம் பெண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சார் இல்லையா. குடியரசுத் தலைவர் இன்று அந்த மசோதாவை நிராகரிச்சிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டு. தமிழ்நாடு ஒட்டுமொத்த குரலாக நீட் தேர்வு வேண்டாம்னு நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவர் நிராகரிக்கிறார்னா ஒரு மாநிலத்திற்கு இந்த நாட்டில் என்ன மதிப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளினுடைய கடமை என்ன அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலுக்குரிய கேள்வியா இருக்குது இல்லையா. இப்போ கச்சத்தீவு இஷ்யூக்கு வருவோம். ஐயோ, கச்சத்தீவு இப்ப பிரதமர் ஸ்ரீலங்கா போயிருக்காரு, அதனால நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க போயிட்டு கச்சத்தீவை மீட்டுக்கிட்டு வாங்க, நம்ம மீனவர்களுடைய சிறையில் பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் மீட்டுட்டு வாங்க, அவங்களுடைய படகுகளையும் மீட்டுக்கிட்டு வாங்க, சும்மா குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க கச்சத்தீவு கச்சத்தீவு திமுக அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தானே ஆட்சியில 3வது முறையா வந்திருக்கீங்க, போய் கச்சத்தீவை மீட்க கூடாதா, மீட்டுக்கிட்டு வாங்க, வரும்போது கச்சத்தீவை கையோட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. உடனே அதிமுக இந்த தாவேகா தற்குரீஸ், அதாவது அதிமுக மூடர் கூடம் தாவேகா தற்குரீஸ் எல்லாரும் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுக்கும்போது திமுக தான் ஆட்சியில் இருந்தது, கலைஞர் தான் அதை தூக்கி கொடுத்தாருன்னு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று தேசிய சொல்றேன், திமுகவை எதிர்க்கணும்னு வரும்போது ஆணையில கழட்டி மாட்டி வச்சிருக்கீங்க பாருங்க மூளை, அதை எடுத்து மட்டக்குள்ள வச்சுக்கிட்டு வாங்க கொஞ்சமாவது. சரி, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதாவது இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்பொழுது தன்னிச்சையாக நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் மாநிலங்களோட ஒப்புதலும் இல்லாமல் கச்சத்தீவை ஸ்ரீலங்காக்கு கொடுத்தார். அதை எதிர்த்து திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையுமே நடத்துச்சு. இந்திரா காந்தி கிட்ட போய் இதை கொடுக்காதீங்கன்னு எல்லா ரிக்வஸ்டுமே வச்சுச்சு, கண்டனமும் தெரிவிச்சது. அதே மீறியும் இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்து விட்டார். திமுக தான் தூக்கி கொடுத்துச்சு, திமுக தான் தூக்கி கொடுத்துச்சுன்னு சொல்லக்கூடிய தற்குறிகளுக்கு மண்டையில நறுக்குன்னு கொட்டுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். திமுகவால் ஒரு மாநில அரசால் கச்சத்தீவை தூக்கி கொடுக்க முடியும்னா அதே மாதிரி திருப்பி எடுத்துக்க முடியும்ல. பைத்தியக்காரங்கள ஏதாவது வாய் இருக்குன்னு எதையானது ஒண்ணு வளர வேண்டியது. ஒரு மாநிலத்திற்கு இந்த அதிகாரம் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தீங்களே, அதை மீட்டு இருக்க வேண்டியதானேன்னு கேக்குறீங்கல்ல. ஏன் அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சீங்கன்னு கேக்குறீங்கல்ல. என்ன பைத்தியக்காரமா இருக்கு. இப்ப திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து எந்த கட்சியுமே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காதா, கூட்டணியில சேர்ந்து அமைச்சர் பதவி வாங்கியிருக்காதா? அப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இனி எந்த கட்சியும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க கூடாது, இல்ல ஒன்றிய அரசு ஒன்றியத்துல யார் வந்தாலும் அவங்க கூட கூட்டணி வைக்க கூடாது. ஏன்னா இப்ப பிஜேபி 3 முறையா ஆட்சியில இருக்கு, அவங்க நினைச்சிருந்த கட்சியை மீட்டு இருக்கலாம், ஆனா மீட்டல. அப்ப பிஜேபி கூட யாரும் கூட்டணி வைக்க கூடாது, காங்கிரஸ் கூட யாரு கூட கூட்டணி வச்ச கூடாது. திமுக வச்சாலும் உங்களுக்கு எரியுதுன்னா திமுக கூட்டணி வைக்கல அப்படின்னா குடுக்குறது இவங்க ஓடி போய் துண்டை போட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு ஒரு அல்ப எண்ணம் தானே. நான் என்ன கேட்கிறேன், கச்சத்தீவை தார வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் கூட திமுக மட்டும்தான் கூட்டணி வச்சதுதா, அதிமுக கூட்டணி வைக்கலையா, ஜெயலலிதா கூட்டணி வைக்கலையா? அதாவது கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்க. அது ஒரு சிக்கல் தான். அந்த ஒரு சிக்கலுக்காகவே இந்திய ஒன்றியத்துல, அதாவது நம்மளுடைய மாநிலங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒன்றியத்துல வரக்கூடிய அரசுகளோட கொஞ்சமாவது இணக்கமா இருக்கணும். அப்போ காங்கிரஸ் கட்சியை விட்டால் வேறு மாற்று கிடையாது அப்படின்னு திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அந்த பிரச்சனைக்காக, அதாவது அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, அதனால நான் இப்ப வரைக்கும் பட்னியா கிடப்பேன், அன்னைக்கு அப்படி நடந்துச்சு அதனால இப்ப வரைக்கும் துணி போடாம அம்மனமா நிப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வாதம். அப்போ ஒரு மாநிலம் ஆட்சியில இருக்கு அப்படின்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு இணக்கமாக இருக்கும், கூட்டணியோட இருக்கும், அல்லது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும், உறுதுணையாக இருக்கும், சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். திமுக கொடுக்கலன்னா அதிமுக கொடுத்துருக்காதா, அந்த பக்கம் போயிருக்காதா? இப்ப திமுக கச்சத்தீவு விஷயத்துல குறை சொல்றவங்க யாருமே காங்கிரஸ் திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்களா? இப்ப கச்சத்தீவை பிஜேபி தான் மீக்கலையே, யாரும் கூட்டணி வைக்காம இருந்துருவீங்களா? என்ன பைத்தியகாரத்தனமான வாதம். ஒரு மாநிலத்துல ஆட்சியில இருக்கும்போது ஒன்றியத்தோட சில விஷயங்கள் கேட்டு பெறணுங்கிறது இருக்குல்ல, அதனால அந்த விஷயத்துக்காக கோச்சிட்டு வாழ்நாள் முழுக்க தள்ளி நிற்பாங்களா? இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு மாநிலம்
ஒட்டுமொத்தமாக உருவாக்கி அனுப்பிச்ச நீட் விளக்க மசோதாவையே நிராகரித்து விட்டது ஒன்றிய பிஜேபி அரசு. அப்போ ஒரு மாநிலம் தங்களுடைய மாநிலத்தில் ஒரு மருத்துவ நுழைவை கூட நடத்த முடியாத அதிகாரமற்ற நிலையில் தான் ஒரு மாநில அரசு அப்படிங்கறதனுடைய நிலை இருக்கு. மாநில அரசுக்கு அவ்வளவுதாங்க கெப்பாசிட்டி. உங்களுக்கு என்னதான் மாநில பட்டியல்னு ஒண்ணு இருக்கு, அதுல நீங்க சட்டங்கள் ஏற்றினாலும் அதில் ஒன்றியம் மூக்கை நுழைத்தால் மாநிலங்களுக்கான அதிகாரம் போயிரும். இப்படி இருக்கிற ஒன்றிய அரசு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிலையை வச்சுக்கிட்டு திமுக 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 திமுகன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. திமுக பேர சொல்லாம தூக்கமே வராதா? இப்ப நம்ம மாற்ற வேண்டியது அப்படிங்கிறது, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் இந்த அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய எதேச்ச அதிகாரத்தை மாற்றணும்னு போராடணும். அதுதான் அரசியல். அரசினுடைய இயல் மாநில உரிமைகளுக்கும் மக்களினுடைய உரிமைகளுக்கும் எதிராக இருக்குமானால் அதை மாற்ற வேண்டும். இப்போ மாநிலத்துல தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக இப்ப இதை எதிர்த்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு திருத்தங்கள் வேணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் திமுக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ திமுக நினைச்சால் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே மாநில உரிமைக்கு எதிராக இருக்கு, அதை திருத்தணும் அப்படின்னு ஒரு மாநில அரசு நினைச்சிட்டா மாத்த முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த அதிகாரமும் ஒரே ஒரு மாநிலத்திற்கு கிடையாது. அதுதான் சொல்ல வரும் மக்களவையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படிங்கறது மிக முக்கியம். இப்போ ஒவ்வொரு ஒரு திருத்தங்கள் அப்படிங்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுவதற்கு 2/3 மெஜாரிட்டி, ஸ்ட்ராங் மெஜாரிட்டி இப்படின்னு பல, அதுலயும் ஒரு 3 கிளாஸ் இருக்கு, 3 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு மாநிலத்துல ஒரு மருத்துவ நுழைவையே நடத்த முடியாத நிலையில் தான் மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றது எந்த அளவிற்கு ஒரு முட்டாள்தனமான பேச்சாக இருக்கும். திமுகவை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மண்டக்குள்ள மூலையே இல்லாம வந்து பேசிடுவீங்களா? அதுதானே இப்ப நம்ம கேட்கறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கச்சத்தீவை பிஜேபி மீட்கல, துரோகம் செஞ்சிருச்சு. காங்கிரஸ் கொடுத்துச்சு, துரோகம் செஞ்சிருச்சு, அவங்களோட கூட்டணி வைக்க கூடாது திமுகனா, பிஜேபி அதை மீட்கல. கல்வி அப்படிங்கறத மாநில பட்டியல திரும்ப கொண்டு வரல. அப்ப பிஜேபி கூட யாரும் கூட்டணி வைக்க கூடாதுல்ல? பிஜேபி கூட கூட்டணி வந்து அதிமுக ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. தாவேக்கா விஜய் பிஜேபியோட பி டீம்னு தெரியுது. அந்த பாசிச எதிர்க்கிறது அப்படிங்கறதே வந்து அவர் பொருள் கொடுக்க மாட்டாரு. அப்ப பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சிருக்கிறவங்க என்ன சொல்லலாம்? சந்தர்ப்பவாத அரசியலை இவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு திமுக ஏன் வச்சுச்சு, திமுக கூட்டணியில் இருந்து என்ன செய்யுது? அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த திருத்தங்கள் கொண்டு வரணும்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, போராடிக்கிட்டு இருக்கு. அதற்கான பலமான எண்ணிக்கை என்னைக்குமே மாநிலங்களுக்கு கிடையாது. அதனாலதான் சொல்றோம், எண்ணிக்கைங்கிறது என்னைக்குமே பிரச்சனை. அதனால எப்பொழுதுமே ஒன்றிய அரசு அப்படிங்கிறது ஜனநாயக பூர்வமாக இருக்கணும். இதுதான் ஒரே தீர்வு. அதை விட்டுட்டு குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா தீர்வை நோக்கி நகரவே முடியாது. அதனாலதான் சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை அதிமுகவுக்கு இருக்கலாம், தாவேக்காவுக்கு இருக்கலாம், பாமகவுக்கு இருக்கலாம், பாஜகவுக்கு இருக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்து நீங்கள் இப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் வேணும், மாநில உரிமைகள் வேணும், மாநில சுயாட்சிகள் வேணும் அப்படின்னு நீங்க குரல் கொடுப்பீங்களா? மாநில சுயாட்சிக்காக மத்திய மாநில உறவுகளை எப்படி வந்து சீர் செய்யணும், என்னென்ன திருத்தங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனே அமைச்சாரு கலைஞர் அவர்கள். அப்போ ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறதை விட அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவிற்கு மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு, மக்களினுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கு, அதை திருத்தணும்னு இந்த எந்த தற்குறிகளுக்கும் புரிதலே இல்லாம திமுக மட்டுமே குறை சொல்றதுதான் அரசியல்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தற்குறிகளை வச்சுக்கிட்டு நாம படுற பாடு இருக்கே. ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.